காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு தொடர்ந்து விவாத பொருளாகவே இருக்கிறது. பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என்று அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்தாலும் கூட தொடர்ந்து இதை மையப்படுத்திய போராட்டம், இந்தியாவிலிருந்து அமைச்சர் சல்மான் குர்ஷிதும் கலந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் போராட்டம் நடந்து வருகின்றன. இது சாத்தியமா? இதற்கான வாய்ப்புகள் உண்டா? இதுவும் ஏற்கப்பட வேண்டிய கோரிக்கைகள் தானா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. பிரதமர் மன்மோகன் சிங் கலந்து கொள்ளவில்லை, இதனால் நமக்கு இழப்புகளும் உண்டா? இதனால் நாம் ஏதேனும் இழக்க நேரிடுமா? இது போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய சிறப்பு கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. அநேகமாக இந்தியாவிலிருந்து அமைச்சரும் கூட கலந்து கொள்ளக்கூடாது என்பது போன்ற தீர்மானம் இதில் நிறைவேற்றப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் நிலவி இருக்கின்றன. இது போன்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்திருக்கின்றோம். அதாவது டாக்டர் மன்மோகன் சிங் கலந்து கொள்ள மாட்டார், இந்திய பிரதமர் கலந்து கொள்ள மாட்டார், இது இந்தியாவுக்கு நன்மை பயக்குமா, இருந்த விளைவுகள் எது போன்றிருக்கும் என்பது போன்ற கேள்வி எல்லாம் எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். தமிழகத்தில் மாநில கட்சிகளும் ஈழ ஆதரவு அமைப்புகளும் மத்திய அரசுக்கு ஏற்படுத்திய கடும் நெருக்கடியோடு மாநில அரசின் ஒருமித்த சட்டமன்ற தீர்மானமும் சேர்ந்து ஒரு வழியாக காமன்வெல்த் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்வதை தவிர்த்துவிட்டார். இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித்தும் அரசு செயலாளர்களும் கலந்து கொள்வதை இந்திய அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. ஆயினும் தமிழகத்தில் கொந்தளிப்பு தணியாமல் சில இயக்கங்கள் எதிர்ப்பு போராட்டங்களை தீவிரப்படுத்தி வருகின்றன. நாளை மாலை சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டம் இது தொடர்பாக விவாதிக்க உள்ளதாக தெரிய வந்துள்ளது. காமன்வெல்த் மாநாட்டில் இந்தியா கலந்து கொள்ளாததன் மூலமாக என்ன விளைவுகள், பலன்கள் ஏற்படும், கலந்து கொள்வதன் மூலமாக அங்குள்ள தமிழர்களும் இந்திய நலன்களுக்கு என்னென்ன பயன்கள் ஏற்படும் என்பதெல்லாம் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகின்றன. மாநாட்டை தவிர்ப்பதன் மூலம் இலங்கையை தனிமைப்படுத்த முடியும், அவமானப்படுத்த முடியும், தண்டிக்க முடியும் என்பது எதிர்ப்பாளர்களின் வாதமாக உள்ளது. ஆனால் கலந்து கொள்ளாததன் மூலம் இந்தியாதான் மற்ற 52 நாடுகளிடம் இருந்து தனிமைப்படும். மாறாக அங்கே கலந்து கொண்டு இலங்கை தமிழர்கள் சம உரிமையுடன் வாழ்வதற்கான குரலை பதிவு செய்வதே பலனளிக்கும். வெறுப்படைந்து விலகுவதை காட்டிலும் பொறுப்பு கொண்டு செயலாற்றி சாதிக்க வேண்டும் என்பது மாற்று கருத்தாகவும் விவாதிக்கப்படுகிறது. இவை ஒருபுறம் இருக்க, காமன்வெல்த் மாநாட்டை இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஜனநாயக ரீதியான போராட்ட வடிவத்தை கடந்து தபால் அலுவலகங்களில் பெட்ரோல் குண்டுகள் வீச்சு, ரயிலை மறித்து போராடுவது, அதிரடியாக முன் அனுமதியின்றி அமைதிக்கு இலக்கணமான கன்னியாகுமரி விவேகானந்தர் தியான மண்டபத்தில் கலகம் செய்வது, கடையடைப்பு போன்ற ரீதியில் பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும் அசௌகரியப்படுத்துவதாகவும் சென்று கொண்டிருக்கிறது. உணர்ச்சிகளின் தீவிரத்தில் யதார்த்தங்கள், காரிய சாத்தியமான பார்வைகள் கைவிடப்படுகின்றனவா? இது போன்ற கேள்விகள் எல்லாம் பிரதானமாக எழுந்திருக்க இதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக நாம் அலசருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நம்முடைய அரங்கத்தில் இணைகிறார்கள் காங்கிரஸ் மூத்த பிரமுகர் திரு கோபண்ணா மற்றும் பத்திரிகையாளர் திரு முராரி, மற்றும் இணைகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு தா பாண்டியன். நான் திரு பாண்டியன் அவர்கள்டேந்தே தொடக்கம்னு நினைக்கிறேன். தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தான் இந்திய பிரதமர் கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லையா? முதலில் இது தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து என்பதை விட, ஏனென்றால் மீண்டும் மீண்டும் ஏதோ தமிழர்கள் தமிழர்களுக்காக தங்களுக்காக ஏதோ வேண்டாத ஒரு கோரிக்கையை வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை போன்று திருப்பி திருப்பி சொல்லப்படுவதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதகுலத்தில் ஒரு நாட்டில் ஒரு மொழி பேசுகிற சிறுபான்மை மக்கள் ஆளுகிற அரசாங்கத்தினாலேயே ராணுவத்தை ஏவி கொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆண்டு கணக்கில் நடந்து கடைசி கட்டத்தில் மிக கொடூரமான போராக நடந்து 2ஆம் உலகப் போரில் கூட கண்டிராத ஒரு பெரிய கொடுமை முள்ளி வாய்க்காலில் நிகழ்த்தப்பட்டது. பல்லாயிரம் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது ஆதாரங்களோடு ஆவணங்களோடு படக்காட்சிகளாகவே வெளிவந்து விட்டன. இது எங்கோ இருந்து ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒரு மறைமுகமாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அல்ல. உலகமே கண்டும் கேட்டும் கடந்த 4 ஆண்டுகளாக விவாதித்து சலித்து போன விவகாரம். இதில் அண்டை நாடான இந்தியா அத்தனையும் பார்க்கும் வசதியை பெற்றிருக்கிறது, பார்த்தும் இருக்கிறது. இவைகளுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்றம் ஜனநாயக முறையில் அங்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகள் அத்தனையும் அங்கம் வகிக்கக்கூடிய சட்டமன்றத்தில் எந்த வேறுபாடும் பாராமல் இது மனிதகுலத்திற்கு எதிராக இழைக்கப்பட்டிருக்கிற கொடுமை,
இந்திய அரசு அதனுடைய வெளிவிவகார கொள்கை பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து கடைபிடித்த கொள்கை வழி நின்று நடைபெற்றுள்ள கொடுமைகளை கண்டிக்க வேண்டும். அது நடைபெற்ற படுகளத்தில் அந்த கொடுமைகளை இழைத்தவன் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய தலைமை பொறுப்பை ஏற்கப் போகிற ஒரு மகாநாட்டில் இந்தியா பங்கேற்பது முறையற்றது என்பது தமிழர்களின் கோரிக்கை மட்டுமல்ல, இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கை பற்றி இந்திய மக்கள் எழுப்புகிற கோரிக்கை. தமிழர்கள் அப்படின்னு சுருங்குது என்றால் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு சட்டமன்றம் தான் இது போன்ற தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது, மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற மாநில மக்களுக்கும் இதே எண்ணம் தானா, பாரத பிரதமர் கலந்து கொள்ள கூடாதுங்கிற எண்ணம் தானா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்வியை வைப்பவர்கள் முதலிலே சொல்ல வேண்டும், இந்தியா முழுமைக்கும் மத்திய ஆட்சி தான் பொறுப்பேற்றிருக்கிறது. அந்த மத்திய ஆட்சிக்கு யார் மிக அருகாமையிலிருந்து நேரில் கண்டார்களோ, யார் காயம்பட்டார்களோ அவர்கள்தான் குரல் எழுப்பி கோரிக்கை வைப்பார். எனவே அது தமிழர்களுக்காக மட்டும் வைக்கப்படுகிற கோரிக்கை அல்ல, இந்திய குடிமகன் என்ற முறையிலே தான் இந்திய அரசிடம் அந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது. அதை தமிழர்கள் என்று சுருக்கி எனவே அதை புறக்கணித்து விடலாம் என்று சொன்னால் தமிழ்நாடே வேண்டாம் என்று சொல்கிறார்களா என்ற கேள்வி வரும். மற்ற மாநிலங்கள் ஏன் கேட்கவில்லை என்ற கேள்வியையும் கட்டாயம் அடுத்து நாம் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் இந்த நிலையில திரு கோபன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். மன்மோகன் சிங் அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகமாக நாளை நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் சல்மான் குர்ஷிதும் கலந்து கொள்ளக்கூடாது என்பது போன்ற கோரிக்கை முன்வைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆதரிக்குமா? இல்ல, பொதுவாக காமன்வெல்த் மாநாட்டிலே பிரதமர் பங்கேற்கக்கூடாது என்று தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் கட்சிகள் அநேகமாக சட்டமன்ற தீர்மானத்தை ஆதரித்தது போல அந்த கோரிக்கையை ஆதரித்து கருத்து கூறியிருக்கிறார்கள். அந்த கருத்துக்களின் அடிப்படையில், அந்த உணர்வுகளின் அடிப்படையில் அங்கே 2009 மே மாதம் அங்கே நடைபெற்ற அந்த இறுதி போரிலே தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டதற்கு நீதி கிடைக்காத நிலையில் இந்த அடிப்படையிலே இருக்கிற உணர்வின் அடிப்படையில் இன்றைக்கு பிரதமர் காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அந்த முடிவை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவரும் வரவேற்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த அண்டை நாடோடு நமக்கு இருக்கிற உறவுகளை முற்றிலும் முறித்துக் கொள்கிற வகையில் இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட அங்கே செல்லக்கூடாது என்று சொல்வது அங்கே வாழுகிற 50 லட்சம் தமிழர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்கிற அந்த கோரிக்கையை தானே நீங்க ஆதரிச்ச தீர்மானத்தை வாக்களிச்சிருக்கீங்க. எந்த கோரிக்கையை? இந்தியாவிலிருந்து யாருமே கலந்து கொள்ளக்கூடாதுங்கிறதா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்தை ஆதரித்தார்கள். அது பொதுவாக அந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பிரதமர் அந்த தீர்மானத்திற்கு மதிப்பளித்து இன்றைக்கு அந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளவில்லை. அதே நேரத்தில் நீங்கள் முற்றிலும் அண்டை நாட்டோடு அங்கே இருக்கிற பல விஷயங்கள் இருக்கு. அங்கே கிட்டத்தட்ட 58,000 கோடி ரூபாய் முதலீட்டிலே பல மறுவாழ்வு பணிகள், அங்க மறு குடியமர்த்தல், அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்தல், அந்த மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தருகிற முயற்சிகள் பல இருக்கு. அந்த தமிழ் மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பல பணிகள் இருக்கிற காரணத்தினாலே அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். அந்த நடைபெற வேண்டும் என்கிற முயற்சியில இன்னைக்கு 13வது திருத்தம் இருக்கு. அந்த திருத்தத்தில் முழு அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும். அதே போல அங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கு. அந்த மக்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்பி அங்கே தேர்தலில் பங்கேற்றிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற மக்கள் இந்தியாவும் இலங்கையும் முற்றிலும் உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் கருத்து கூறல. பிரதமர் வர வேண்டாம் என்று டிஎன்ஏ சொல்லி இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நீங்கள் வர வேண்டும் என்று ஆரம்பத்திலே கூறினார். பிறகு அந்த கருத்தை அவர் வலியுறுத்தவில்லை. அதற்கு என்ன காரணம் எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலையில அங்கே இருக்கிற 50 லட்சம் தமிழர்களுடைய வாழ்வுக்கு உத்தரவாதம் கொடுக்கிற ஒரு பொறுப்பும் கடமையும் இந்திய அரசுக்கு இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் போரின் இறுதி பகுதியிலே நடைபெற்ற அந்த படுகொலைகளுக்கு உரிய ஒரு நீதி கிடைக்காத காரணத்தினாலே அந்த அரசு உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தண்டிக்கவில்லை. அதாவது பயங்கரவாதத்தை வீழ்த்துவதாக சொல்லி அப்பாவி தமிழர்களை கொள்வதற்கு இலங்கை அரசுக்கோ ராஜபக்ஷ அரசுக்கோ உரிமை இல்லை. ஆனால் அங்க இன்னைக்கு அந்த பிரச்சனையின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பிரதமர் அதில் கலந்து கொள்ளவில்லை. இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அங்கே கலந்து கொள்வதென முடிவு செய்திருக்கிறார். ஆக இரண்டு நிலைகளையும் நீங்க ஒன்று தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு,
இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற 50 லட்சம் தமிழர்களுடைய பாதுகாப்பு. இவை இரண்டுமே கணக்கிடப்பட்டு அப்படித்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த முடிவில் மத்திய அரசாங்கம் உறுதியாக இருக்குமா? சல்மான் குர்ஷித் தலைமையிலான குழு கலந்து கொள்ளும் அப்படிங்கிற அந்த முடிவில் உறுதியாக இருக்குமா மத்திய அரசாங்கம் என்பது போன்ற கேள்விகள் எழுந்திருக்க திரு முராரி அவர்களுடைய பார்வையை நான் கேட்க இருக்கின்றேன். ஆனால் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால் காமன்வெல்த் அரசாங்க தலைவர்கள் மாநாட்டுக்கு டாக்டர் மன்மோகன் சிங் இந்திய பிரதமர் கலந்து கொள்ள மாட்டார், அதில் கலந்து கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது உறுதியாக இருக்க இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கலந்து கொள்வார் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கிறது. அவரும் கலந்து கொள்ளக்கூடாது என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்க இது மாதிரியான புறக்கணிப்பினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, மற்ற விளைவுகள் என்ன, இது பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு தா பாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல திரு காங்கிரஸ் கட்சியின் கோபன் அவர்கள் இணைந்திருக்கிறார் மற்றும் பத்திரிகையாளர் திரு முராரி அவர்கள் இணைந்திருக்கிறார். நான் திரு முராரி அவர்களுடைய பார்வையை கேட்க இருக்கின்றேன். இது நிர்பந்தத்துக்கு பணிந்து எடுத்த முடிவா பார்க்கிறீங்களா, இல்ல உணர்வுகளுக்கு மதிப்படித்து எடுத்த சரியான முடிவா நினைக்கிறீங்களா? எல்லாத்தையோட 2014 எலெக்ஷன் மனசுல வச்சு எடுத்த முடிவு. பிளைனாவே சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பாண்டியன் சொல்லியிருக்காரு, தமிழர்கள் சொல்லாதீங்க, மனித குலத்திற்காக ஏற்பட்ட எதிரான குற்றம் கொலைகள் நடந்திருக்குன்னு சொன்னாரு. இது யாரு நான் ஓப்பனா தமிழ் நான் கூட லாஸ்ட்ல கூட சொன்னேன். அப்ப மத்தவங்க எல்லாம் சொன்னா பரவாயில்லையா நான் கேட்டிருக்கேன். அது ரொம்ப ஷுட் பி வெல்கம்டு. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எங்க இருந்தாலும் அதை கண்டம் பண்ணுங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அதே சமயத்தில் இது தமிழ்நாட்டு மட்டும் தான் கன்சர்ன், மற்ற இடத்துல நீங்க சொல்றது கரெக்டா, மற்ற இடத்துல இல்ல, இங்கதான் இருக்கு கன்சர்ன். அடுத்து நம்ம கோபநாட்டை வருவோம். அவர் சொன்னாரு ரெசல்யூஷன் இது பண்ணச்சே நம்ம மற்றதையும் பார்க்கணும், அங்க இருக்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பு போகணும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்க்கணும் இருக்காரு. இதெல்லாம் ஏன் அவங்க கட்சிக்காரங்க அசம்பிளியில பேசல? ரெசல்யூஷன் வச்சு பாயிண்ட் நம்பர் 1. ஏன்னா எலெக்ஷன் கம்பல்ஷன், டிஎம்கே சப்போர்ட் இல்லாம இவங்களால எலெக்ஷன்ல வின் பண்ண முடியாது. அதனாலதான் சிதம்பரத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் அங்க போய் கருணாநிதி பார்த்து அங்க போய் சொல்லி இந்த கன்சர்ன் எல்லாமே அரசியலாக்கப்பட்டு விட்டது. கடைசியா என்னாச்சுன்னா துரதிருஷ்டமாக மன்மோகன் சிங் போகணும்னு சொன்னாரு. நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல அங்க போகணும், அங்க போய் நம்ம விவாதிக்கலாம், அதை பத்தி பேசலாம்னு சொல்லி டேவிட் கேமரன் மன்மோகன் சிங் தான் சொன்னாரு. பிரதமர்னா அவர் தானே இல்ல, இங்க நம்மளோட கன்சர்ன் எதிரொலிக்கணும்னு சாகாம் பற்றி மன்மோகன் சிங் கருத்தை தெரிவிக்கலையே. இல்ல போகணும்னு சொல்லியிருக்காரு அவர். அது வெளியில வரலையே தவிர ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்தது. அங்க போய் இந்த கருத்தை வருவிக்கணும். இப்ப டேவிட் கேமரன் சொன்னது போல அது மன்மோகன் சிங் சொல்லியிருந்தால் கூட பலருக்கு ஆறுதல் அளித்திருக்கும். அது கூட அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தலையே. அவர் பேசவே இல்லையே, கடைசி மட்டும் பேசல, அங்கேயும் போய் பேசியிருக்க மாட்டார். அதனால போகாதே பெட்டர். அது அங்கேயும் ரொம்ப வீக்கா தான் இருந்திருப்பார். பை நேச்சர் அப்படிதான் இருக்காரு. இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க. பிஜேபி சொன்னாங்க அந்த எல்லையில நடந்த ஊடுருவல்கள், அந்த துப்பாக்கி தூக்கவரும் பேச்சு கூடவே கூடாதுன்னு சொன்னாங்க. கேட்டாரா? ஃபேமா இருந்தார்ல. அதே மாதிரி நியூக்ளியர் டீல்ல கவர்மெண்டே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் இருந்தார்ல. இந்த இஷ்யூல ஏன் அவரால் ஃபேமா இருக்க முடியல? ஏன்னா அரசியல். நியூக்ளியர் டீலும் எலெக்ஷனுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் என்னோட பதவி போனாலும் பரவாயில்ல இருந்தாரு. இதே மாதிரி இதுலயும் ஒரு கன்விக்ஷனோட நேஷனல் இது நேபர் கண்ட்ரி இருக்கு, அதுல நம்ம போய் பேசிதான் ஆகணும், சோகம் போகணுங்கிறது அவருடைய பர்சனல் ஒப்பீனியன். ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு அத்தாரிட்டி இருந்தா அதை அக்செப்ட் பண்ண முடியல. அவர் அவருக்கு அப்புறம் பதவியில் இருக்கிற அர்த்தமே இல்ல. அரசியலுக்காக அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. அரசியல், பிளெயின் அரசியல். நீங்க உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கிறோம், ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் சொன்னாலும் கூட இத ரெண்டு விதமா பாக்குறாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் ஓட்டு வேணும், இன்னொரு பக்கம் உங்களுடைய ஃபாரின் பாலிசி முக்கியம். இந்த குழப்பம் தான் உங்களுக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு பிரதானமா இருக்கு. இல்ல பொதுவா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அதாவது தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடைய கருத்து, அதே நேரத்தில் ஒரு அண்டை நாடு, அந்த அண்டை நாடோடு நல்லுறவு இருக்க வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது. அது நீங்க கொடுக்கக்கூடிய விளக்கம். ஆனா என்ன குற்றச்சாட்டுனா உங்களுக்கு தேவை தமிழ்நாட்டில் ஓட்டு, அதே போல ஃபாரின் பாலிசி. அதுக்கு அப்பால இந்தியாவினுடைய பாதுகாப்பு நலன், புரியுதுங்களா? இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்கு எது நலன் பயக்குமோ அந்த அடிப்படையில தான் அது முடிவு செய்யப்படும். ஓவரால் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி இந்தியன் நேஷன், இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த நலன், அதுல தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு கவலைகள், இது எல்லாத்தையும் ஒருவேளை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சல்மான் குர்ஷீதும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு தீர்மானம் வந்தால் காங்கிரஸ் கட்சி இதையெல்லாம் கருத்துல கொண்டு அதை ஆதரிக்காதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நாளைக்கு என்ன தீர்மானம் வரப்போகிறது என்று எனக்கு தெரியாது. ஊகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. அந்த என்ன நிலை காங்கிரஸ் கட்சி எடுக்க போகிறது என்று எனக்கு தெரியாது. அது நாளைக்கு தான் முடிவு செய்யப்படும். கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா உங்களோட நிலைப்பாடு இல்லையா? இன்றைய நிலையில சல்மான் குர்ஷித் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்,
அவர் வந்து இஸ் எங்கேஜிங் வித் ஸ்ரீலங்கா இன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ். பல விஷயங்களிலே அந்த அரசோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாளைக்கு ஒரு பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. அங்கே இருக்கிற மக்களுடைய உரிமை பிரச்சனை, 13வது திருத்தத்தின்படி அந்த மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டிய உரிமைகள், இவைகளையெல்லாம் யார் பெற்றுத் தருவது, யார் பேசுவது, பண்ணாதது ஒரு சொல்யூஷன். இந்த பிரச்சனையை வந்து அணுக வேண்டியது. ரைட். நான் திரு பாண்டியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். அதாவது ஒருவேளை நாம் வந்து தொடர்ந்து வலியுறுத்துவோமே ஆனால் சல்மான் குர்ஷிதும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னால் அதை அதீதமா சில பேர் பாக்குறாங்க. நம்ம அண்டை நாடு எப்படி நம்ம வந்து முற்றிலும் புறக்கணிக்க முடியும்? பிரதமர் தான் போகல, நம்மளோட ரெப்ரசன்டேஷன் போகாம இருக்கணும்னு சொல்றது அதீதம் இல்லையான்னு சில பேர் கேட்கிறாங்க. இந்த பூகோள படத்தின்படி பார்த்தால் நமக்கு அருகாமையில் உள்ள நாடுதான் இலங்கை என்பதில் யாருக்கும் சந்தேகமே இல்லை. இப்பொழுது என்னுடைய அருமை நண்பர் கோப்பண்ணா சொன்னதையே நான் திருப்பி கேட்கிறேன். அங்கே 58,000 கோடி செலவிட்டு நாங்கள் வீடுகள் கட்டித் தருகிறோம், பிறகு உரிமைகளை மீட்டுத் தருகிறோம் என்று ஒரு பட்டியல் போட்டு நீட்டி சொன்னார். அங்கே ஏதாவது சுனாமி அடித்து அந்த வீடுகள் இடிந்து போனதா? பூமி எதிர்ச்சியால் அந்த வீடுகள் நொறுங்கி போய்விட்டதா? அந்த வீடுகள் அத்தனையும் விமானத்தின் மூலம், ராணுவத்தின் மூலம் குண்டுகள் போட்டு அழிக்கப்பட்டது. யாரால்? இவர் சொல்லுகிறாரே இந்தியாவின் நலனுக்காக நாங்கள் அந்த நாட்டினுடைய நட்பை என்று, அவர்கள் போட்ட குண்டுகளால் நொறுங்கிய வீடுகளைத்தான் நீங்கள் போய் கட்டுகிறீர்கள். அந்த இடத்திலே தான் அருமை நண்பர் கோபண்ணாவையும் அவரது கட்சியினரையும் நான் கேட்கிறேன், இவ்வளவு ஆத்திரத்தோடு நீங்கள் கேதார்நாத் சேதத்திற்கு கூட எல்லோரையும் நன்கொடை கொடுக்க சொன்னீர்களே என்று நீங்கள் ஓடி போய் கொடுக்கவில்லை. ஆனால் இன்று ஓடி ஓடி விமான தளம், துறைமுகம், ரயில் பாதை, வீடு கட்டுவது என்று நீங்கள் செய்து கொடுக்கிற பார்த்தால் இவைகள் அத்தனையும் இடிந்து போவதற்கு யார் காரணம் என்பதை மட்டும் இதுவரையில் சொல்லவில்லை. என்ன காரணம் முன் வச்சிருக்கீங்க? திரு கோபண்ணா அவர்களுடைய பதில வாங்க. திரு கோபண்ணா நேரடியாக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, அதற்கு பதில் சொல்லுங்க. இல்ல அங்க ஏற்பட்ட பேரழிவுக்கு யார் காரணம் என்பது வந்து அந்த இலங்கை ராணுவத்தினுடைய தாக்குதலினாலே எல்டிடிக்கு எதிராக நடைபெற்ற அந்த போரிலே அப்பாவி மக்கள் வீடு வாசலை இழந்து எல்லாவற்றையும் இழந்து நிராயுதபாணிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்தியா உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் மனிதாபிமான அடிப்படையிலே அந்த இந்திய மக்கள், அங்குள்ள தமிழ் மக்கள், அந்த குற்றவாளிகளை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம், நல்லுறவு கொண்டு கை குலுக்க சொல்லுங்கள், அவர்கள் விருந்து வைக்கட்டும், நாங்கள் சாப்பிடுகிறோம் என்று என்றாவது உங்களிடம் சொன்னார்களா? நான் அந்த மக்களை சந்தித்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். கொலைகாரனை விருந்து வைக்க சொல்லி அதில் போய் பங்கெடுக்க சொல்லாதீர்கள். வடக்கு மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் பிரதமரை ஜாஃப்னாவுக்கு அழையுங்கள் அப்படின்னு கடிதம் எழுதலையா? அவரோட அழைப்பின் அடிப்படையில போகக்கூடாது அப்படிங்கிறீங்களா? வெறும் அழைப்பு மட்டும் அனுப்பவில்லை, அவர் திரும்ப சொன்னார், ராணுவத்தை திரும்ப போக சொல்லுங்கள், இப்படி கைப்பற்றியுள்ள வீடுகளை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள், நிலத்தை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். இதை இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் அதிகாரத்தில் உள்ள எந்த ஒரு மந்திரியாவது சொன்னாரா? சொல்லி இருந்தால் விவாதிக்க தயார். அதை போய் வலியுறுத்துங்கன்னு நீங்க கோரிக்கை வைக்கணுமா? பேசவே பேசாதீங்கன்னு கோரிக்கை வைக்கணுமா? நீங்க முதலில் இந்தியாவிற்கு இந்த நான் கேட்ட 58,000 கோடி போய் கொடுத்தார்கள். ஈழத்து தமிழ் மக்கள் கேட்டா போய் அங்கே வீடு கட்டிக் கொடுக்க போனார்கள். பச்சையாக சொல்லுகிறேன், இவர்கள் தூண்டியதன் பேரில் தான் அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அவன் அதை சொல்லிவிடுவானோ என்று மறைப்பதற்குத்தான் ஓடி ஓடி உதவி கொண்டிருக்கிறார்கள். இது வரலாற்றில் கட்டாயம் அம்பலமாகும். அதாவது இது முற்றிலும் மறுக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. இலங்கையிலே நடைபெற்ற போர்ல இந்தியாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அங்கே பயங்கரவாதத்திற்கு எதிராக இலங்கை அரசு அந்த போரை நடத்தியது. கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நாங்கள் முற்றிலும் அந்த பிரச்சனையில இருந்து விலகி நிற்கிறோம். அந்த பிரச்சனையிலே எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. எல்டிடி எத்தகைய அணுகுமுறையை கையாள்கிறது என்கிற அடிப்படையில் எங்களோடு எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் அந்த போர் என்பது இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாத முறையிலே அது நடத்தப்பட்டது. அந்த போரில் இந்தியாவுக்கு எந்த பங்கும் கிடையாது. பாண்டியன் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இது 2009 இருந்து வாயத்து செலுத்த போன விஷயம் என்றாலும் கூட ஒவ்வொரு முறையும் அதை நோக்கி தான் பெற்றுக்கோம், தவிர்க்க முடியல. நான் திரு முராரி அவர்கள்ட்ட கேட்கிறேன், ஒரு சில பார்வை வந்து வடக்குல இருந்து வரக்கூடிய ஊடகங்களால வந்துட்டு இருக்கு, இப்படி இந்தியா போகாதனால
வலிய போய் சீனா பக்கம் ஸ்ரீலங்காவை தள்ளுதா அப்படின்ற ஒரு கேள்வி. பாண்டியன் சொன்னதுல ஒரு பாயிண்ட் பாத்தீங்களா, ஓடி ஓடி போய் பணம் கொடுக்குறீங்களே, ஓடி ஓடி போய் போர்ட் கட்டுறீங்களே, ரயில்வே கட்டுறீங்களே, ஏன் அப்ப சைனா விட்டு கொடுத்தணுங்கிறாரா சிபிஐங்கிறதுனால கேக்குறேன். அது தூண்டி விடு கேளுங்க. ஏன் அப்ப இங்க அப்படித்தானே பண்ணாங்க, சைனா வரும்போது சிபிஎம் வந்து அதனால தானே ரஷ்யா அப்படிதான் இருக்கு. வரும்போது சார் ஒரு நிமிஷம் நான் இவங்கிட்ட போயிடுறேன். இவர் வந்து இந்தியா தலையேறாரு. நடக்கிற யுத்தம் ஒரு நிமிஷம் பதுங்கு குழியிலிருந்து நடத்தப் போகிற யுத்தங்கள் அல்ல. சைனாக்கு நீங்க இடம் கொடுக்கணும் பேசுறீங்க, அதனால நான் சொன்னேன் விட்டுடுங்க. அது அவரோட நோக்கமா தெரியல, நிச்சயமா இல்ல அப்படி இல்லன்னு நினைக்கிறேன். சரி, இவர் வந்து சொன்னாரு இந்தியாவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல, இந்தியா வந்து ப்ராஸ்பெக்ட் ஆர்கனைசேஷன் பண்ண அது சரியில்லை. ஏன்னா ரேடார் கொடுத்தது இந்தியா தான். செகண்ட் ஜெனரேஷன் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா சைனா கொடுக்கறது ரெடியா இருந்தாங்க, மோர் அட்வான்ஸ்டு. அது வந்து என்ன ரீசன் சொன்னா அது இந்தியன் ஏர்ஸ்பேஸ் அதை இன்க்ளூட் பண்ணும், நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆகும் சொல்லி கொடுத்தாங்க. இப்பவும் பாக்குறேன் இது நடக்கிறதுனால போகாதனால இன்னும் வந்து கொலம்போ வந்து சைனாக்கு க்ளோசரா போகுங்கிறது பயம். ஸ்ட்ராட்டஜிக்கலி நமக்கு ரொம்ப பாதிப்புங்கிறது அவங்களோட பயம். அது ரியல். அது இல்ல ஒரே ஒரு விஷயம், நாடாளுமன்றத்தில் இந்திய முதலாளிகள் சீனாவிலே தான் தொழிற்சாலைகளை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல நாடாளுமன்றத்தில் பிரணாப் முகர்ஜி அவர்கள் இலங்கை இந்த போரிலே நாங்கள் எந்த விதமான ஆயுத உதவிகளையும் செய்யவில்லை, ரேடார் கருவிகளை மட்டும் நாங்கள் வழங்கினோம், அது வந்து வெப்பன் கிடையாது, அது ஆயுதம் கிடையாது, அது இரு நாட்டு பாதுகாப்பு கருதி கொடுத்தோம். அதுவல்ல விவாதத்தின் நோக்கம். இது போன்ற புறக்கணிப்பு இப்ப மன்மோகன் சிங் இந்த மாநாட்டை புறக்கணித்திருக்கிறார். உண்மையில பார்க்கும்போது காமன்வெல்த் மாநாடுகள்ல காமன்வெல்த் நாடுகள்ல இந்தியா ஒரு முக்கியமான நாடு. மன்மோகன் சிங் உடைய புறக்கணிப்பு ஒரு கடுமையான மெசேஜ் ஸ்ரீலங்காவுக்கு சொல்கிறதா, அல்ல வசதிய சீனாவின் பக்கம் ஸ்ரீலங்காவை இழுத்துச் செல்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் பிரதானமாக எழுதியிருக்கு. திரு தா பாண்டியன் அவர்களிடமும் அதை கேட்க இருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர். இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் அரசாங்க தலைவர்கள் மாநாடுதான் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1-2 மாதத்துக்கு மேலாகவே விவாத பொருளாக இருக்கிறது. இந்த மாநாடு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையிலும், இந்த முதற்கட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையிலும் விவாத பொருளாகவே இருக்கிறது. பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டார். ஆனால் சல்மான் குர்ஷித் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கலந்து கொள்வார் என்று இருக்க, நாளை அநேகமாக தமிழக சட்டமன்றம் அவரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று வலியுறுத்தும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதித்து வருகின்றோம். இந்த புறக்கணிப்புடைய விளைவுகள் என்னவாக இருக்கும், இது சரியா தவறா, முற்றிலும் புறக்கணிக்க வேண்டுமா, கலந்து கொண்டிருக்க வேண்டுமா, இது போன்ற கேள்விகள் எல்லாம் நேர்களாகிய உங்கள்கிட்ட முன்வைக்கிறோம். நீங்களும் SMS வாயிலாக உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு தா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார், திரு கோபன் அவர்கள் இணைந்திருக்கிறார், மற்றும் திரு முராரி அவர்கள் இணைந்திருக்கிறார். நான் திரு தா பாண்டியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த மாநாட்டை இந்தியா மட்டுமல்லாது, இந்திய பிரதமர் மட்டுமல்லாது கனடா பிரதமரும் புறக்கணிக்கிறார். ஆனால் கனடா தன்னுடைய பிரதிநிதியான தீபக் ஓப்ராயை அனுப்புகிறது. அதுபோல நமது பிரதமர் புறக்கணித்தாலும் இங்கிருந்து ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கிறது. அதுவும் அண்டை நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் இங்கிருந்து ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கிறது அப்படிங்கிறது கனடாவே அனுப்புகிறது. நாம் அனுப்பினால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுடைய பதில். தெரிந்தும் தெரியாததை போல சிலர் கேள்விகளை கேட்கிறீர்கள். விவாதம் நீடிக்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறீர்களா, விவாதித்து ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கிறீர்களா? உங்களுடைய சேலத்திலே நீண்ட நெடுங்காலமாக போர் நடக்கிறது, இஸ்ரேல் தாக்குகிறது. அதனுடைய வரலாறு முழுமையாக தெரியும். அங்கு குண்டு போடுவதையும் அந்த மக்களுடைய உரிமைகள் பறித்ததையும் கண்டித்த இயக்கத்தை சார்ந்தவன் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உலகத்தில் எங்கு குண்டுகள் பொழியப்பட்டாலும் மக்கள் கொல்லப்பட்டாலும் கண்டன குரல் எழுப்புவதையே எங்களது வாழ்க்கை நெறியாக கொண்டிருப்பவர்கள் நாங்கள். அதில் இங்கு நடைபெற்றிருப்பது என்பது நேராக என் மொழி பேசக்கூடிய எனவோடு உறவு கொண்ட மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற கொடுமை. கண்ணால் கண்டது, காதால் கேட்டது, தொடர்ந்து அழுகுரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எனவே பாலஸ்தீனத்திற்கும் இதற்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் ஒன்று நண்பர் கோப்பண்ணா யோசிக்க வேண்டும். பாலஸ்தீனத்தில் இடிபட்ட வீடுகளை கட்ட இந்தியா ஓடியது இல்லை, இலங்கையில் கட்டுவதற்கு ஓடுகிறது. ஏனென்றால் சீனா நுழைந்துவிடும் என்பதற்காக. லஞ்சம் கொடுத்து நட்பை பெற விரும்புகிறீர்களா, கொல்லப்படுகிற மக்களை நிறுத்துவதற்காக சொல்கிறீர்களா? நேற்று வரை கொல்லப்பட்டதை விட்டுவிடுங்கள். இன்றும் அங்குள்ள எந்த தமிழனுக்கும் உயிர் பாதுகாப்பு இல்லை. உண்மையை சொல்கிற சிங்களவனுக்கும் உயிர் பாதுகாப்பு இல்லை. அந்த நாடு ஒரு நாகரிக நாடாகவே இல்லை. ஜனநாயகத்தை மதிக்கவில்லை, உலகத்தின் கருத்தையும் மதிப்பது இல்லை. அது ஒரு அரசு பயங்கரவாதத்தை நடத்திய, இன படுகொலை நடத்திய இன புறக்கணிக்க கேள்வி. போகலாமா வேண்டாமா, புறக்கணிக்கலாமா?
இதை கேட்க தட்டி நேற்று வரையில் கேட்கவில்லை. இப்பொழுது நீங்கள் என்னை கேட்பதற்கு பதிலாக சல்மான் குர்ஷித்தே அங்கே போவேன் கேட்பேன் என்று சொல்லி இருந்தால் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் கூற. சல்மான் குர்ஷித் கூட தமிழர்களுடைய பிரச்சனைகள் பேசப்படும், மீனவ பிரச்சனை பேசப்படும் சொல்லியிருக்காரு. நான் சொல்லுவதால் எந்த பயனும் இல்லை. இல்ல, திரு சல்மான் குர்ஷித் கூட தமிழர்களுடைய மீனவர் பிரச்சனை இவற்றையெல்லாம் அங்கு எழுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கான ஒரு வாய்ப்பாக, ஒரு பைலேட்டரல் டாக்ஸ் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்க கூடாதா? சல்மான் குர்ஷித் அங்கே போய்த்தான் இந்த கடந்த ஆண்டுகளில் இதுவரையில் ஒரு நாளும் வாய் விட்டு கண்டித்தது இல்லை. தமிழ்நாடு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இங்கிருந்து ஒரு முதலமைச்சர் கடிதம் எழுதி அவர்களை மீட்டுக் கொடுங்கள் என்று சொல்லி அது நீதிமன்றத்திலே போய் அவர்கள் விடுவிக்கப்படுவதும் அவர்கள் வரவேற்கப்படுவதும் இது நாள்தோறும் இன்றல்ல 20 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. 20 ஆண்டுகளாக உங்கள் நட்பின் மூலம் அதை தடுத்து நிறுத்திவிட்டீர்களா? எந்த மகாநாடு தடுத்து நிறுத்தும்? எனவே மகாநாட்டிற்கு போய்த்தான் இந்த பிரச்சனைகளை எழுப்பி பார்க்க போகிறோம் என்பதல்ல. மகாநாடு நடத்திய இந்த 58,000 கோடியை கொடுத்தீர்கள். 58,000 கோடியை கொடுப்பதற்கு முன்பு ஆயுதங்களை கொடுத்தீர்கள். இதே பிரதமரை தூதுக்குழுவில் சென்று சந்தித்தவர்களில் ஒருவன் உயிரோடு தான் இருக்கிறேன் பேசுகிறேன். எங்கள் ஒப்பந்தப்படி உதவிகளை செய்வோம் என்று பச்சையாக சொன்னார். கேட்டவர்களும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அது போன்ற உணர்வுகளை அமைச்சர் பிரதிபலிப்பார் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றார். சமீப காலங்கள் அதுக்கான முன்னுதாரணங்கள் இல்லாத பொழுது இந்த முறை அந்த மாநாட்டில் போய் தமிழர்களுடைய உணர்வுகளையும் தமிழ்நாட்டு பிரச்சனைகளையும் பேசுவார் எனக்கு நம்பிக்கை வரல அப்படின்னு சொல்றார் திரு தாப்பாண்டியன். மற்றவர்களும் அதை தான் கருதுறாங்க. நியாயமானது இல்லையா திருமுறார்? அப்படி கிடையாது. இது மல்டிலேட்டரல் ஃபோரம், முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதுல காமன்வெல்த்ங்கிறது இந்தியாவும் சைனா ஸ்ரீலங்கா மட்டும் நடக்கிற மீட்டிங் இல்ல. எல்லா கண்ட்ரி பைலேட்டரல் சைட் லைன்ஸ்ல நடக்கும், அது ரிட்ரீட்ல நடக்கும். அப்ப ராஜபக்சவை மீட் பண்ணலாம். இப்ப சல்மான் குர்ஷித் எல்லாரும் மீட் பண்ணுவாங்க, பண்ணி பேசுவாங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 2 விஷயம் இருக்கு. ஒன்னு டெவல்யூஷன் ஆஃப் பவர் 13th அமெண்ட்மெண்ட். போன மாசம் பேசாத இந்த மாசம் அப்படின்னா அப்புறம் எப்பவுமே பேச முடியாது. இப்ப சைனாவோட நமக்கு அருணாச்சல் பத்தி இன்னும் டிஸ்பியூட்டுக்கு ஸ்டேபிள் பேச. அதனால சைனா போன மாசம் சல்மான் குர்ஷித் இலங்கைக்கு போனார், சைனாக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதுல பேசாத இந்த இந்த மாதிரி ஒரு ஃபோரம் வரும்போது தான் பேச முடியும். நம்ம போன்ல பேசுறது இதுல பேசுறது வேற. போன மாசம் சல்மான் குர்ஷித் போகாதனால உங்களுக்கு என்ன லாபம் கேட்கிறேன். இல்ல அது நடக்க முடியாது. சீப் ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுபடுங்கிற மாதிரி இருக்குது. அங்க போனா காமன்வெல்த் நடக்க முடியாது. இவர் 2 வருஷம் காமன்வெல்த் சேர்மன் எல்லாம் போயிடுவார். இல்ல இந்தியா நடக்காது. நம்ம எப்படி பண்ணணுங்கிற முறையை பத்தி தான் நான் சொல்றேன். ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், அவங்களோட கேட்கலாம். இங்க இருந்து தான் பண்ணுங்க, அங்க போய் பேசினாலும் தப்பு இல்லைங்க. என்னுடைய வாதம். அங்க போய் அவரோட பேசுறது தான் பெட்டர்னு சொல்றேன். ஏன்னா என்கேஜ்மெண்ட் இஸ் பெட்டர் than confrontation. அவரோட கேட்டுட்டு பண்றதா நமக்கு இது. அப்பொழுது நாம் சந்திப்போம். திரு பாண்டியன், மகாநாடு நடந்த பிறகும் நல்ல வேளை உயிரோடு இருப்போம். கட்டாயம் முராரி அவர்களே, நீங்கள் எழுப்பிய கேள்விக்கு அன்றைக்கு பதில் சொல்லுகிறேன். தனியா பாத்துக்கலாம். நிச்சயமா பொதுவாக நீங்க பதில் சொல்லி ஆகணும். கோபன் அவர்கிட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். இது அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு நீங்க இன்னும் பதிலே சொல்லலை. இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், சப்போஸ் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல தேர்தல் வரல அப்படின்னா முடிவு வேற மாதிரியா எடுக்கப்பட்டிருக்கும். மாநாட்டுக்கு பிரதமரே கலந்து கொண்டிருப்பார். தேர்தல் உங்களுடைய கண்ணில் இருக்கிறது. அதை மையப்படுத்தி தான் பிரதமருடைய புறக்கணிப்பும் எடுக்கப்பட்ட முடிவு. இல்லை என்றால் அது கூட எடுக்கப்பட்டிருக்காரு. தோழர் பாண்டியன் அவர்கள் சில கருத்துக்களை சொல்றார். அதாவது அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு விரோதமாக, தமிழ்நாட்டிலே இருக்கிற 7 கோடி தமிழர்களுக்கு விரோதமாக, உணர்வுகளுக்கு விரோதமாக ராஜபக்ஷ அரசை தாங்கி நிற்கிற வேலையை இந்தியா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால எங்களுக்கு எந்த விதமான எங்களுக்கு என்ன மோட்டிவ் இருக்கு? அப்படி ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய அதுல என்ன லாஜிக் இல்ல. அதாவது அங்க நடைபெற்ற போரில் நாங்கள் ராஜபக்ஷ அரசை ஆதரிக்க வேண்டிய நிலையும் எங்களுக்கு கிடையாது. அங்கே இருக்கிற தமிழர்கள் நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள், அங்கே இருக்கிற வாழ்கிற மக்களை பற்றி தான் எங்களுக்கு கவலை. நான் சொல்றேன் கொஞ்சம். அதாவது ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போட்டது கூட இல்ல, ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போட்டது கூட அந்த தமிழர்களுடைய வெளிநீரை துடைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர வேற என்ன எங்களுக்கு அதுல இருக்கு? ஏற்கனவே நாங்கள் எங்கள் தலைவரையே அதுல இழந்திருக்கிறோம், மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கிறோம். கோபண்ணா அவர்களே, ஒரு நொடி கொழும்பு நாடாளுமன்றத்தில் இந்திய அரசு எங்களுக்கு இந்த போரில் வெற்றி பெற உதவியதற்காக நன்றி என்று வெளிவிவகார மந்திரி தீர்மானம் முன்மொழிந்து அங்கே பாராட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் அந்த போரில் எந்த உதவியும் நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னதன் பேரில் அது தவறாக இருந்தால்
நீங்கள் உரிமை பிரச்சனை கொண்டு வந்திருக்கலாம், அவர் மேல பிரிவிலேஜ் கொண்டு வந்திருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவைக்கு தவறான தகவல் கொண்டு வந்திருக்கலாம். திருப்பி நீங்க 2009 தான் போறீங்க. என்னுடைய கேள்வி, இந்த முடிவு நீங்க இப்ப அங்க போய் கலந்து பேசணும், நன்மை ஏற்படுத்தணும், தமிழர்களுக்கு நன்மை செய்யணும், தமிழ்நாட்டு விஷயத்தை பேசணுங்கிறீங்க, ஆனால் புறக்கணிச்சிருக்கீங்க எனும் பொழுது உங்களுடைய நோக்கம் 2014 தமிழ்நாட்டு ஓட்டுகள் இதன் அடிப்படையில் இல்ல நாங்க தமிழ்நாட்டில் 2014 தேர்தலை மட்டுமே நாங்கள் அடிப்படையில் முடிவெடுப்பதாக இருந்தால் இல்ல அடிப்படையாக முடிவெடுப்பதாக இருந்தால் ஆரம்பத்திலேயே தமிழ்நாடு அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து நாங்களும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக பேசி நாங்களும் ஒரே சிந்தனையில் இருப்போம். இல்ல பல தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றியிருக்கிறது. எந்த தீர்மானத்தில் எங்களுடைய நிலைப்பாடு வேறன்னு சொல்லிருக்கீங்க. இவ்வளவு காலதாமதத்திற்கு என்ன காரணம்? சேர்ந்த பிறகு அப்புறம் எங்களோட எப்படி சேர்றது? இல்ல இவ்வளவு காலதாமதத்திற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இவ்வளவு காலதாமதத்திற்கு என்ன காரணம்னா பல கூறுகளை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு கோரிக்கை இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் கட்சிகள் உணர்வுகள் அதற்கு மதிப்பளிக்கணும். அதே நேரத்தில் இந்தியாவினுடைய பாதுகாப்பும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு வெளியுறவு கொள்கை என்பது ஒரு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நலனை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற தமிழர்கள் பாதுகாப்பற்ற நாளைக்கு, அதாவது 1.5 கோடி சிங்களவர்கள் இருக்கிற இடத்துல 50 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. 3 வகையான தமிழர்கள், பெரும்பான்மையான சிங்களவர்களுக்கு மத்தியிலே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அமைச்சர் செல்வார் அப்படிங்கிற விவாதம் உங்களுடையது. அமைச்சரும் செல்லக்கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் தமிழக காங்கிரசுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எல்லாம் பிரதானமாக எழுதியிருக்க, இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதனால என்ன நன்மை ஏற்பட்டு விட போகிறது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. அதே திரு முராரி அவர்களிடம் நான் கேட்க இருக்கின்றேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால். காமன்வெல்த் அரசாங்க தலைவர்கள் மாநாடு, இலங்கையில் நடக்கக்கூடிய மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க மாட்டார் என்று அறிவிப்பு வந்தாலும் கூட அதை மையப்படுத்திய சர்ச்சைகள், போராட்டங்கள் இவையெல்லாம் அடங்கிய பாடில்லை. இது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேச இருக்கின்றோம். நேர்களாகிய உங்களுடைய கருத்தையும் இந்த விவகாரத்தில் நாம் கேட்டிருந்தோம். இந்த மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க மாட்டார் என்பது பற்றி என்று எடுத்திருக்கக்கூடிய முடிவு பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டிருந்தோம். நேர்களாகிய நீங்கள் இதற்கு அளித்த பதில் இதோ. பிரதமர் புறக்கணிப்பு, அதாவது அவருடைய புறக்கணிப்பு முடிவு சரி என்று 9% கருதியிருக்கிறார்கள். தவறு, அவர் சென்றிருக்க வேண்டும் என்று 9%, இல்லை முழுமையாக இந்தியா புறக்கணிக்க வேண்டும் என்று 82% கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சரி என்று 9%, தவறு என்று 9%, முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் இந்தியா என்று 82% கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். திரு முராரி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இதுதான் பொது பார்வையாகவும் இருக்கிறது. இது ஸ்னாப் போல் எப்படி வேணா பண்ணலாம், அது மேனிபுலேட் பண்ணி கூட பண்ணலாம். நிச்சயமா இல்ல, இது क्वेश्चनिंग ஆர் அப்ஜெக்டிவிட்டி. இல்ல உங்களுக்கான ஆதாரத்தோட நிரூபிக்க முடியல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க திடீர்னு இது பண்றவங்க போன் பண்றோம், எவ்வளவு பேர் வேணா பண்ணலாம். ஈவன் லண்டன்ல இருந்து கூட ஓவர்சீஸ் ஸ்ரீலங்கன் டைம்ஸ் கூட பண்ணலாம். இதை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா சொன்ன 2009 இதோட ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் இருந்தது. எண்ட் வார் நடந்துட்டு அப்ப முடிச்சிடறேன் கேளுங்க. 2009 என்னென்ன டிராமா நடந்தது உங்களுக்கு தெரியும். ஹியூமன் சைன் இருந்தது, இது நடந்தது, செல்ஃப் இமிலேஷன் நடந்தது, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இவர் பண்ணாரு, வித்ரா பண்ணுவேன்னாரு கருணாநிதி. அப்பெல்லாம் ஜெயலலிதா என்ன சொன்னாரு, ஒரு வார் நடக்கிற போது சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் சாதாரணம் அப்படி நடக்கிறது கூடுதான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸோட அலையன்ஸ்ல டிஎம்கே தான் இருக்கணும்னே மாத்திட்டாங்க, ஒரே படுகொலை அப்படி இப்படின்னு போனாங்க. அவ்வளவு நடந்தது எல்லாமே அந்த கடைசி 3-4 மாசத்துல நடந்தது. மேக்சிமம் கேஷுவாலிட்டிஸ் அப்பதான் நடந்தது. அங்க எலெக்ஷன் நடக்கிற போது இருவாறு நடந்தது. உக்கிரமடையறதுக்கு முன்னாடி முதலமைச்சருடைய கருத்து அது. இந்த போர் உக்கிரமடையறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தனி இழந்தான் தீர்வு தேர்தல் பிரச்சாரங்கள்ல அது தீர்வு நடந்து. இப்ப பேசுறது வார் குற்றம், அவர் வார் குற்றம் எழுதிக்கணும், எக்கானமிக் எம்பார்கோ பண்ணணும், இதெல்லாம் சொன்னதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்தது. வார் முடிஞ்ச பிறகு மேபி அப்ப தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம். நான் நடந்திருக்கும் போதே கூட தனி இழந்தான் தீர்வு அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துல தமிழ் சொல்லிருக்கலாம். அது வேற யார் வேணா கேட்கலாம், அது வேற சமாச்சாரம். நான் என்ன சொல்ல வரேன்னா,
அப்போ நடந்த எலெக்ஷன்ல யாரும் இந்த டிஎம்கே காங்கிரஸ் மொத்தமா வந்து தூக்கி போடலையே, டிவைடட் பை தானே வந்து எலெக்ஷன் வந்து இஷ்யூ ஆகலையே. 91 ராஜீவ்காந்தி எலெக்ஷன்ல இருந்து இது மட்டும் எந்த ஒரு எலெக்ஷன்லயுமே எலெக்ஷன் வந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு இஷ்யூவே இருந்தது இல்ல. 2009 இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஓவன் கத்தினா அர்த்தம். இன்னொன்னு என்ன பார்த்தா ரெண்டு பேருக்கும் போட்டி, கருணாநிதிக்கும் ஜெயலலிதாக்கும். அவர் வந்து போகக்கூடாது, உடனே இவங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. திரும்ப போகக்கூடாதுன்னு அடுத்த இவங்க ஜெயலலிதா அவங்களோட இதுக்கு போயிட்டு போட்டி அரசியல் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது அவருடைய பிரதான குற்றச்சாட்டு. திரு தாப்பாண்டியன், மன்னிக்க வேண்டும், ஒரு 50 ஆண்டு காலமாக உரிமைக்காக போராடிய தமிழ் மக்கள் எழுப்பிய குரலை தமிழ்நாட்டில் இருப்பவர்களும் புரிந்து கொள்ளவில்லை. அது பத்திரிகை துறையை சார்ந்தவருமே தொடக்கத்தை விட்டுவிட்டு கடைசி 3 நாட்களிலே ஏதோ தவறி விழுந்து விட்டார்கள், ஏதோ போக்குவரத்து சாலை விபத்து மாதிரி போகிற போக்கில் அவர் சொன்ன வருத்தம் மிகுந்த வேதனையை தருகிறது. அங்கே நடத்தப்பட்ட இனப்படுகொலை என்பது 50 ஆண்டு காலமாக திட்டமிட்டு கொளுத்தப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் இருந்த நூலகத்தை தீ வைத்த போது இவர் எங்கே இருந்தார் என்று நான் கேட்கிறேன். ஆனால் நேரில் போய் அது தீ வைக்கப்பட்ட மறு மாதமே நேரில் பார்த்து வந்தவர் என்ற முறையிலே பேசுகிறேன். அதற்கு பிறகு 3 முறை நான் இலங்கைக்கு போய் வந்திருக்கிறேன். இந்த போர் நடப்பதற்கு 7 மாதங்களுக்கு முன்னாலும் போய் வந்திருக்கிறேன். நான் தெளிவாக அங்கும் பேசுகிற போது சொன்னதையே திருப்பி சொல்கிறேன். அந்த தமிழ் மக்களுக்கு அவர்கள் கேட்ட ஜனநாயக மனித உரிமைகளை அந்த இலங்கை அரசு வழங்கி இருக்குமானால் இந்த போர் வந்திருக்காது. இந்த இனப்போரை திணித்ததே அரசு பயங்கரவாதம் தான். அதை இந்திய அரசு ஒப்புக்கொண்டதா இல்லையா? ஒப்புக்கொண்டுதான் ராஜீவ்காந்தி அந்த தமிழ் மக்களுக்கு உதவ போனார். அதே காங்கிரஸ் கட்சி அதற்கு பிறகு நடைபெற்ற ஒரு விபத்தை மனதிலே மட்டும் வைத்துக் கொண்டு தவறு செய்கிறார். பின் லேடன் தான் உலகத்திலேயே வேட்டையாடப்பட்ட மிகப்பெரிய பயங்கரவாதி. அவனை தேடி பிடித்த அமெரிக்கா அவனை மட்டும் குறிபார்த்து அடித்து கொன்று தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். என்ன ஆயிற்று அந்த உடல் என்பது கூட இன்றைக்கு உலகத்துக்கே தெரியாது. அதைவிட சிறந்த பயிற்சி பெற்ற கமாண்டோ படையை வைத்திருக்கிற இந்திய அரசு பிரபாகரன் மீது மட்டும் அந்த பயங்கரவாதி என்ற கோபம் இருந்திருக்குமானால், எங்கள் தலைவரை கொன்ற கொலைகாரன் என்ற குற்றச்சாட்டு இருந்திருக்குமானால் வியப்பாக இருக்கிறது சற்று. அதற்கு நேர் மாறாக தமிழ் மக்கள் மீது குண்டு போட்டு அளித்தார். நான் பாராட்டுவதில் உங்களுக்கு வியப்பிருந்திருக்கலாம். அதில் குண்டடி மட்டவன் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே ரத்த சாட்சினார். நீங்கள் பார்வையாளர்கள், நான் பங்கெடுத்தவன். ஒரே மனிதன் நான் தான் உயிரோடு இருக்கிறேன். போர் முடிந்த பிறகு ஜனவரி 2000 2வது அவர் எலெக்ஷன் போது நாங்க போயிருக்கேன், யாழ்ப்பாணத்துக்கு போயிருக்கேன், பை ரோடு நான் போயிருக்கேன். முற்றுமாக முல்லை கிளிநொச்சி எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்துல பாதிப்பே கிடையாது. ஏன்னா அப்ப ராணுவ கட்டுப்பாட்டுல இருந்தது. வன்னி பிரதேசத்துல தான் சண்டே நடந்தது. அங்கதான் கேஷுவாலிட்டிஸ் இருந்தது. 2007க்கு பிறகு 2010 போயிருக்கேன் ஜனவரியில எலெக்ஷனுக்கு. 9ல முடிஞ்சது. 10 ஜனவரியில நான் போயிருக்கேன் எலெக்ஷனுக்கு. அங்க நடந்தது எல்லாத்தையும் நானும் பார்த்திருக்கேன், நேர பார்த்திருக்கேன். இல்ல நான் என்ன சொல்றேன், அது நடந்தது இல்லைன்னு நான் சொல்லல. கேஷுவாலிட்டிஸ் நடந்திருக்கு. ஒரே நிமிஷம் சார், அந்த இசைப்பிரியாங்கிறவ நாங்க பார்த்திருக்கோம். ஏப்ரல் 2002 பிரஸ் எலெக்ஷன்ல வந்து உங்களை மாதிரி கமெண்டேட்டர், டிவி பிரசன்டர், அவளை வந்து இந்த மாதிரி அழிச்சு கொண்டது நாங்க வீடியோல பாக்குறோம், சேனல் பேரோல. உங்களுக்கு ஃபீலிங் இல்லாம இருக்குமா? டெஃபினட்டா நடந்திருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வர்ஸ்ட் கைண்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் நடந்திருக்கு. அதை எப்படி கண்டிக்கணும், இல்லன்னு யாரும் சொல்லல. ரைட். நான் கோபன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். நாளைக்கு திருப்பி அந்த விஷயத்தை தான் யூகத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல மாட்டேங்க நீங்க சொன்னாலும் கூட உங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இதுதான். நாளை சட்டமன்றத்தில் சல்மான் குர்ஷீதும் இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் கலந்து கொள்ள கூடாது என்று வலியுறுத்தினால் காங்கிரஸோட நிலைப்பாடு சட்டமன்றத்தில் விட்டுருங்க, பொதுவாக அதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு? தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக பிரதமர் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையில் அவர் கலந்து கொள்ளல. ஒண்ணு. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அந்த தீர்மானத்தில் இந்தியாவில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது. இல்ல தீர்மானத்தின் அடிப்படையில் பிரதமர் கலந்து கொள்ளல. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் அமைச்சரும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு ரீட்ரியேட் செய்த ஒரு தீர்மானம் வந்தது என்றால் நீங்க என்ன நிலைப்பாடு எடுக்கணும்? இல்ல அடுத்து வந்து என்ன பதில் சொன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்க பதில் சொல்ல முடியாது. தீர்மானத்தை சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி ஆதரித்தது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சட்டமன்றத்தின் தீர்மானத்துக்கு உணர்வுக்கு மதிப்பளித்து நாங்க ஆதரிச்சோம். இன்னைக்கு என்ன நல்லன்னா அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பிரதமர் போகல. அடுத்து அங்கே இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சரும் போகக்கூடாது என்று ஒரு நிலை எடுக்கப்பட்டால்
அது குறித்து காங்கிரஸ் கட்சி என்ன முடிவெடுக்க போறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்திய அரசை பொறுத்தவரை, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை, மத்திய அரசை பொறுத்தவரை அங்கே 2 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அங்கே 1.5 கோடி சிங்களவர்கள் மத்தியில 50 லட்சம் தமிழர்கள் அங்கே இருக்காங்க. 50 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. அதாவது ஈழப் பகுதியில 10 லட்சம் பேரும் மற்ற பகுதியில இருக்கிறாங்க. இவர்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியமே தவிர அவர்களுடைய நலனின் அடிப்படையிலும் நாங்க முடிவெடுக்க வேண்டும். அது உங்களுடைய கருத்தாக இருக்கு. அப்படி ஒன்றும் நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது, காரணத்தினால புறக்கணிக்க வேண்டும் அப்படிங்கிறது பலருடைய பார்வையாகவும் தமிழக அரசியல் கட்சிகளுடைய பார்வையாகவும் திரு தாப்பாண்டியன் அவர்களும் இந்த மாநாட்டில் புறக்கணிக்க வேண்டும், முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என்ற கருத்து கொண்டவராக நான் புரிந்து கொள்கின்றேன். திரு முராரி, இந்த மாநாட்டை புறக்கணிப்பதனால் நன்மை எதுவும் இல்லை, நாம் எங்கேஜ் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முராரியுடைய கருத்து. நாளை தமிழக சட்டமன்றம் என்ன தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறது, அந்த தீர்மானத்தில் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது, இது போன்ற கேள்விகள் எல்லாம் எதிர்பார்ப்பு எல்லாம் எழுந்திருக்க இந்த தருணத்தில் நாம் நிகழ்ச்சியை நிறைவேற்றதாக வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு தாப்பாண்டியன், திரு கோபண்ணா மற்றும் திரு முராரி மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.